வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை பார்பி மற்றும் யூனிகார்ன் லூனா கதை. ஒரு அழகான காலை. பார்பி மந்திரத் தோட்டத்தில் நடந்து சென்றாள். அந்த தோட்டம் நிறமாய் மின்னும் மலர்களாலும் பறக்கும் பட்டாம்பூச்சிகளாலும் நிறைந்திருந்தது. அப்போது கிளிப் கிளாப் என்று ஒரு மென்மையான சத்தம் கேட்டது. புதர்களின் பின்புறத்திலிருந்து ஒரு அழகான யூனிகார்ன் வந்தது. அதன் கூந்தல் இளஞ்சிவப்பு, நீலம், பச்சை நிறங்களில் வானவில் போல பிரகாசித்தது. யூனிகார்ன் சொன்னது, "வணக்கம் பார்பி, நான் லூனா, வண்ண வானவில் யூனிகார்ன். ஆனால் இன்று என் வானவில் ஒளி குறைந்துவிட்டது. எனக்கு பறக்க முடியவில்லை." பார்பி புன்னகையுடன் சொன்னாள், "கவலைப்படாதே லூனா, நாம் சேர்ந்து உன் வானவிலை மீண்டும் கொண்டு வருவோம்." இருவரும் ஒரு மந்திரச் சாகசத்திற்கு சென்றனர். பார்பி ஒளி வீசும் நீல மலர்களை திரட்டினாள். லூனா ஆற்றின் அடியில் ஒளிரும் பொற்கற்களை கண்டுபிடித்தது. இவை இரண்டையும் சேர்த்து வானவில் மலை உச்சியில் வைத்தனர். அந்த சமயம் ஊஷ், வானத்தில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. லூனாவின் கூந்தல் மீண்டும் மின்னியது. அவள் மகிழ்ச்சியுடன் பறந்து வானவில் மேல் பாய்ந்தாள். "நன்றி பார்பி, நீ எனக்கு நினைவூட்டினாய். நட்பு, அன்பு, ஒற்றுமை இருந்தால் மந்திரம் திரும்பி வரும்" என்றது லூனா. பார்பி புன்னகையுடன் கையை அசைத்தாள். வானத்தில் வண்ணச்சிதறலுடன் யூனிகார்ன் பறந்து சென்றது. கதையின் நெறி, அன்பும் நட்பும் இருந்தால் எந்த வானவிலும் மீண்டும் பிரகாசிக்கும். நன்றி குழந்தைகளே. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.